Hello குட்டீஸ், வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியா பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ்க்கு, அதாவது 1 மார்க் ஈச் கொஷினுக்கு வந்துட்டு 1 மார்க் இருக்க போகுது. ஸோ 14 மார்க்ஸ். இந்த 14 மார்க்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். First one is synonyms. Second one is antonyms. ஸோ இந்த synonyms antonyms பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக புக்கில் இருக்கிறது கேட்பாங்க. புக்கில் படிக்கும்பொழுதே நீங்கள் இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டீங்க, அப்ரிஹென்சிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான கரெக்டான மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு புக்கில் இருக்க ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய synonyms வேறு ஏதாவது கேட்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் அது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஷன்ஸை வச்சு யூ கேன் டேக் தட் ஆன்சர். நம்ம எடுத்து எழுதிடலாம். சேம் ஃபார் ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸுமே உங்களுக்கு புக்கில் இருக்கும். பட் தென் அதுக்கு மீனிங் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்க ஆப்ஷன் மாற்றி கேட்டாலும் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம புக் எக்ஸசைஸ் தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க்ஸ் வந்துடுது. அடுத்தது 7th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம். இந்த ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு நம்மளுடைய சேனல்லையே அப்கமிங் வீடியோஸில் அந்த க்ளூ வேர்ட்லாம் சொல்லி தருவோம். இப்போ லேடி ஐ லாஸ்ட்டில் ஒய் வந்துச்சுன்னா என்னவா மாற்றணும், ஐஇஎஸ் மாற்றணும். இந்த மாதிரி சில கோட் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்பொழுது கோட் வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், எந்த வேர்டு கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். அப்போ இந்த 1 மார்க்குங்கிறது நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது. பிகாஸ் ப்ளூரல் ஃபார்ம்ங்கிறது அந்த கோட் வேர்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டா போதும். இந்த கோட் வேர்ட் வந்தால் இதை மாற்றணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி டாபிக் அண்ட் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்குமான பாயிண்ட்டாக இருக்க போகுது. 8th ஒன் இஸ் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஈஸியாக போய்டும். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்லாம் ப்ரிஃபிக்ஸும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் சஃபிக்ஸும் கேட்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இப்போ கோனா எது இதோட ஜாயிண்ட் ஆகும் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் புது வேர்ட்ஸை படிக்கும் பொழுதே இதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக ஒரு கொஷின் ஆன்சர் படிக்கும் போது அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கெலாம் கொஞ்சம் வாஸ்ட் நாலேஜ் இருந்தாவே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இல்லை ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கோட் வேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பவர் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்னது, முன்னாடி சேர்த்துறது. அப்போது சஃபிக்ஸ்னால் தான் பின்னாடி. இப்போ முன்னாடி என்ன சேர்த்தணும், கோ பவர் வருமா, ரீ பவர், இல் பவர், எம் பவர், அப்போ எது மேட்ச் ஆகுது அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 9th ஒன் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன். அப்ரிவேஷனுங்கிறது யூ ஆல் வெரி வெல் நோ, கொடுத்துருப்பாங்க. இப்போ எம்எல்ஏ அப்படின்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துட்டு இதை மெமரைஸ் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டில் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அந்த 4 ஆப்ஷனுமே வந்துட்டு அந்த ஐஎன்எஸ்வி இப்போ ஃபஸ்ட் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லெட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ் நீங்கள் படிக்கும் பொழுதே கரெக்டாக அந்த வேர்டு ப்ரனன்சியேஷன், ஸ்பெல்லிங் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ 9th ஒன்னுக்கு நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். 7th 8th நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். ஃப்ரேசல் வேர்ப் ஆல்சோ யூ ஹாவ் டு மெமரைஸ். ஃப்ரேசல் வேர்ப்ங்கிறது இப்போ நம்ம தமிழில் படிப்போம்ல, பசுமரத்தாணி போல் அப்படின்னு படிப்போம். அப்படின்னா என்ன மீனிங்கு, இளம் வயசில் கற்றுக்கிட்டது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ஃப்ரேசல் வேர்ப். அதுதான் இடியம்ஸும் ஃப்ரேசல் வேர்ப் ரெண்டுமே. ஒரு பர்டிகுலர் வேர்டு இருக்கும், அந்த வேர்டுக்கான மீனிங். இப்போ லுக் ஆஃப்டர் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற மீனிங்கு. ஸோ ஒரு 2 ப்ரிப்போஷனல்லாம் கலந்துருக்கும், ப்ரிப்போசிஷன் கலந்துருக்கும் ப்ளஸ் வேர்பு கலந்துருக்கும். வேர்பு ப்ளஸ் ப்ரிப்போஷன் கலந்தது தான் ஃப்ரேசல் வேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சூஸ் த காம்பவுண்ட் வேர்ட். காம்பவுண்ட் வேர்ட் இது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே தெரிகிற ஒரு விஷயந்தான். எப்படி இருக்கும், கீ ப்ளஸ் போர்டு கீபோர்டு, பிளாக் ப்ளஸ் போர்டு பிளாக் போர்டு, இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது இருக்குல்ல. காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 2 வேர்டு 2ங்கிறது தனித்தனி ஒரு பொருளாக இருக்கும், தனித்தனி வேர்டாக இருக்கும். அதை கம்பைன் பண்ணும்போது அது வேர்டும் மாறுது, அதே சமயம் அந்த பொருளும் மாறுது. இப்போ கீங்கிறது வேறு, போர்டுங்கிறது வேறு. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ கீங்கிறது வேறு, போர்டுங்கிறது வேறு. பட் ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது கீபோர்டு அப்படிங்கிற ஒரு நியூ ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்குது. அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே,
Next one. Fill in the blanks with the most appropriate preposition given below. ப்ரிப்போசிஷனுங்கிறது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு நவுன் எங்கே இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, நீங்கள் இந்த கிராமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை கிராமர் பொறுத்த வரைக்கும். இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து நினைப்பீங்க கொஷின் ஆன்சர் இது மட்டும் படித்தா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் நோ, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரோஸ் போயமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கிராமருக்கு கொடுக்கணும். கிராமர் கொடுத்தீங்கன்னா தான் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். க்ரியேட்டிவ் ரைட்டிங்லையும் நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எத்தனை தடவை நீங்கள் பேராகிராஃப் படித்து எழுதுறீங்களோ அதே மாதிரி க்ரியேட்டிவ் ரைட்டிங்னா லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்கமிங்கில் இந்த வீடியோலேயே பாருங்கள், நான் கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணும்போது ஓவரால் கொஷின் பேப்பரை அவுட்லைன் பார்க்கும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ இந்த 14மே உங்களுக்கு வந்துட்டு கிராமர் வெக்காப்ஸில் வரதுனால நீங்கள் அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா 14 out of 14 நீங்கள் வாங்கிடலாம் 1 marksலேயே. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷனுங்கிறது இட்ஸ் அ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் ப்ரிப்போசிஷன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரிப்போசிஷன்லேயுமே ரூல் இருக்குது. அந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஷின் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட் ஐ ப்ரிப்பேர் திஸ். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம். டென்ஸ் ஃபார்மே உங்களுக்கு கிராமர் தான். டென்ஸ் வந்து உங்களுக்கு 12 இருக்கும். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், அது மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ஆன் த ஹோல் யூ ஹாவ் 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்ஸ். அந்த 12 ஃபார்ம்ஸுக்குமே க்ளூ இருக்குது. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோ நீங்கள் மறக்காமல் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. கிராமருக்கு வீடியோ போடுறோம், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வீடியோ போடும்பொழுது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சு எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வேர்டை மட்டும் தான் மெமரைஸ் பண்ண முடியும். அந்த கொஷின் வந்தால் மட்டும் தான் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே வந்துட்டு கிராமர் கற்றுக்கும் போது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டோன்ட் மெமரைஸ் பண்ணாதீங்க. எதுக்கெலாம் மெமரைஸ் பண்ணணும்னு நானே சொல்லிடுவேன். அதுக்கு மட்டும் மெமரைஸ் பண்ணால் போதும். எல்லாமே மெமரைஸ் பண்ணக்கூடாது. மெமரி ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளையிங் ஸ்கில் இருக்கணும். அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை மெத்தட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட்? அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த கிராமரில் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியது அப்ரிவியேஷன், ஃப்ரேசல் வெர்ப், இதெல்லாம் தான் நீங்கள் மெமரி பண்ணணும். மெமரி பண்ணால் வெறும் மக்கப் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆல்சோ. ஓகே, அப்போது டென்ஸ் ஃபார்முமே நம்ம வந்து ரூல் பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். லிங்கர்ஸும் அதே மாதிரி தான். இப்போது ஆஸ் லாங் அஸ்னால் என்ன மீனிங், ஆஸ் அ ரிசல்ட், இதுக்கெலாம் மீனிங் தெரிஞ்சால் தான் இதுக்கும் மீனிங், ஆப்ஷனுக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும், அந்த கொஷினுக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 மீனிங்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் எது சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு கொஷினுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு, பட் இங்கே இருக்க ஆப்ஷனுக்கு மீனிங் தெரியலனா நோ யூஸ், எதுவுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த பர்டிகுலர் வேர்ட் அண்ட் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஓகே, இப்போ பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்ட் 1ல் வந்துட்டு சிலது இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சில கொஷின் பேப்பரில் சஃபிக்ஸும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் வரும். இப்போதைக்கு மாடல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் ஒவ்வொரு கிராமர் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, பார்ட் 2 அப்படி பார்த்தீங்கன்னா அதில் செக்ஷன் 1 செக்ஷன் 2 இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸில் வரக்கூடிய 2 marks. இது ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் செக்ஷன் 2ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ரிஷியேஷன் கொஷின்னு சொல்லுவாங்க. இது வந்து போயம்லேருந்து கேட்பாங்க. போயம்லேருந்து அப்ரிஷியேஷன், போயம் லைன் கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அது அப்ரிஷியேஷன் கொஷின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக கிராமர் பார்ட். ஸோ 3ல் வந்துட்டு உங்களுக்கு கிராமர் பார்ட் இருக்குது. இதில் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்கும், டைரக்ட், இன்டைரக்ட் இருக்குது, பஞ்சுவேஷன் இருக்குது, சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் அண்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறது. இந்த 5ல் நீங்கள் எனி 3 மட்டும் எழுதினா போதும். மேலே 14 கேட்டிருந்தாங்களா, அது வந்து உங்களுக்கு 14மே தான் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா எனி 2 தான். ஈச் கேரிஸ் 2 mark, அதனால் எனி 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது 2 marks. எனி 3 எழுதுகிற மாதிரியும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. எனி 2 marks அப்படின்னும் கேட்பாங்க. ஓகே, அக்கார்டிங் டு த கொஷின் பேப்பர் இட் டிபெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4. இப்போ பார்ட் 2ல் செக்ஷன் 1 பார்த்துட்டோம், செக்ஷன் 2 செக்ஷன் 3 பார்த்தாச்சு. நவ் செக்ஷன் 4ல் வந்து உங்களுக்கு ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்துட்டு காமனான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கோ ஸ்ட்ரைட் இந்த மாதிரி பாயிண்ட், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அண்ட் காமனாக வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி தான், அக்கார்டிங் டு த கொஷின் பேப்பர் இட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் மாறிட்டே தான் இருக்கும். இப்போ நான் ஓவராலாக ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். கொஷின் பேப்பர் மட்டும் பார்க்காதீங்க, கொஷின் பேப்பரில் இருக்கிறதையும் ஒன்ஸ் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நவ் பார்ட் 3. பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் பேராகிராஃப் ரைட்டிங் இருக்குது. பேராகிராஃப் ரைட்டிங்கில் ப்ரோஸ்லேருந்து எனி டூ எழுத போகிறீங்க. போயம்லேருந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேஷன் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போயம் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அண்ட் பேராஃப்ரேஸ் 4 கொடுத்து நீங்கள் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். பேராஃப்ரேஸுங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸாவை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஓகே, அப்போ செக்ஷன் 2 இந்த மாதிரி தான் இருக்க போது. செக்ஷன் 1லேயும் 10 மார்க்ஸ் தான், செக்ஷன் 2லேயும் உங்களுக்கு 10 மார்க்ஸ் தான். அடுத்தது செக்ஷன் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட். ரீஅரேஞ்ச் வந்து எதுலேருந்து கேட்பாங்கன்னா, உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்குல்ல, சப்ளிமெண்ட்ரி ரீடரில் அந்த கதையை தெரிஞ்சால் அந்த சீக்வன்ஸில் தான் நம்ம எழுத போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் இருக்கும், அந்த பேராகிராஃபை படித்து நம்ம கீழே இருக்க 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதுவுமே அந்த மாதிரி நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்தது செக்ஷன் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, லெட்டர் இருக்குது அண்ட் நோட்டஸ் ரைட்டிங் இருக்குது. இது 3. அடுத்து பார்த்திங்கன்னா பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 43 பார்த்திங்கன்னா சம்மரி. இந்த மாதிரி கொடுத்து ஓவராலாக உங்களுக்கு 4 தான் கேட்குறாங்க. எனி 4 தான் இது சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 6 தராங்க. ஸ்பாட்டிங் எரர் 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 6 இருக்குது. பட் எனி 4 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. 2 ஆப்ஷனில் தான் இருக்க போகுது. வாட் ஐ சஜஸ்டஸ், நீங்கள் எல்லா லெவல்லையும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, சிலது மட்டும் இந்த கிராமர் பார்த்தீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ், கொஷின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறுபடும், இட் டிஃபர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராமர் பார்ட்லேயும் சரி, இந்த க்ரியேட்டிவ் ரைட்டிங்லேயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ரைட், க்ரியேட்டிவ் ரைட்டிங்னு சொல்லுவாங்க இந்த பார்ட்டெல்லாம். அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறது, லெட்டர் ரைட்டிங் இருக்கிறது, நோட்டஸ் ரைட்டிங், பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், இது சம்மரி, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போடுவோம், அதுவுமே நான் சொல்லித்தரேன். அடுத்து எரர் ஸ்பாட்டிங். இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் மாறாது. இந்த செக்ஷன் எந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 4ல் இருக்குன்னா இதில் இருக்கிறது அப்படியே தான் கேட்க போகிறாங்க. அப்போது நீங்கள் இந்த 6மே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு அந்த டைமில் டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு ஆப்ஷன் எழுதலாம். இதையே ஃபுல்லாக நம்பிட்டு இருக்கக்கூடாது. ரைட், அப்போ 6மே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க போகிறீங்க. அந்த டைமில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது எழுதுனா நமக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. சில டைம் வந்துட்டு ஸ்பாட்டிங் எரர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் இவ்வளோ பெருசு காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும், இல்லை லெட்டர் ரைட்டிங் எழுதணுங்கிற நெசசிட்டி வராத டைமில் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போது இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் எதில் வீக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் அந்த 6மே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அதை கற்றுக்கோங்க. நம்ம வீடியோலேயே இதெல்லாம் போடுவோம், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் இருக்குது, மெமரி போயம் இருக்குது, அது 5 மார்க்ஸ்க்கு இருக்குது. லாஸ்ட்டு பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடரோடைய பேராகிராஃப் ரைட்டிங் இருக்குது, எனி ஒன் எழுதுகிற மாதிரி இருக்குது அண்டு சேம் காம்ப்ரிஹென்ஷனும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து போயம் டு கொஷின் ஆன்சர், இன்னொன்று வந்து பேராகிராஃப் டு கொஷின் ஆன்சர். ரெண்டுமே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான், பட் இது போயம் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேராகிராஃபாக ஒரு கண்டென்ட் ஏதாவது இருக்கும், ஒரு ஆர்டிக்கல் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓவரால் நம்மளுடைய கொஷின் பேப்பரோட அவுட்லைன் இப்படி தான் இருக்க போகுது. டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ்க்கு எழுத போகிறீங்க, 100 மார்க்ஸ். அப்போ 100 மார்க்ஸுக்காக நம்ம எஃபோர்ட் போட போகிறோம். ஸ்மார்ட் ஒர்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஷின் பேப்பரை பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் மாடல் தான், இதே கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாடலுக்காக நம்ம பார்த்துருக்கோம்.
இதில் வர ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அண்ட் ஈஸியாகவும் நீங்கள் மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஐ வில் சப்போர்ட். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். எப்பயுமே ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், ஒரு சப்ஜெக்ட் எழுத போகிறோன்னா அந்த சப்ஜெக்ட் பற்றின ஒரு ஓவரால் வியூ இருக்கணும். எப்படி கொஷின் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நான் இப்போ சொல்லிவிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ரைட்? இப்போ போயம் பேராகிராஃப்னால் நீங்கள் அதை படித்து தான் எழுதணும். டீட்டெயில் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. 2 மார்க்ஸ்னால் அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அண்டு க்ரியேட்டிவ் ரைட்டிங்னால் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்குது. இப்போ ஜஸ்ட் நான் ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் வாட்ச் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி தனியாக நம்ம வீடியோ போடும்பொழுது அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, கிராமருக்கு தனியாக வீடியோ இருக்கும், கொஷின் ஆன்சர்ஸ்க்கு தனியாக வீடியோ இருக்கும், க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு தனியாக வீடியோ இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் நல்லா பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட், யூ கேன் டூ. ஓகே, டோன்ட் வரி, ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், எஃபோர்ட் போடலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பாய்.